நாங்க 2 பேர் இருந்த அந்த அக்கா, தம்பின்ற பாண்ட் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அத வெளிய தப்பா அவங்க பார்க்குறாங்கன்னா, அத நம்ம போய் சொல்ல தான் முடியும். இல்லங்க நான் இதுதாங்க அப்படின்னு. நீங்க அக்கா பாண்டிங் அப்படின்னு சொன்னீங்க. அக்கா பொண்ணுங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் சோசியல் மீடியால நீங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது, ஆன்டி வேரியன்ட் அவன், கனிட்டு வந்து சில்மிசம் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு நெறைய அலிகேஷன் வந்து வந்துச்சு. அதுக்கு நீ சொல்ற ஆன்சர் என்ன? இந்த காலத்துல அதுவும் பர்ட்டிகுலரா இப்போ நம்மளோட சோசியல் மீடியா உலகத்துல வந்துட்டு, எது ஃபார் எக்ஸாம்பிள் எது குட் டச், பேட் டச்ன்னு கூட வந்துட்டு நமக்கு சொல்லிக் குடுத்து தான் நம்ம வந்துட்டு பசங்களையே வளர்க்குறோம். அண்ட் அவங்களுக்கே வந்துட்டு சோசியல் மீடியா இருக்கிறதுனாலயும் அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருது. ஸோ ஒரு பொண்ணு, ஒரு பையன வந்து ஒரு ட்ரஸ்ட் இல்லன்னா கிட்டயே சேர்க்க மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க 2 பேர் இருந்த அந்த அக்கா, தம்பின்ற பாண்ட் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அத வெளிய தப்பா அவங்க பார்க்குறாங்கன்னா, அத நம்ம போய் சொல்ல தான் முடியும். இல்லங்க நான் இதுதாங்க அப்படின்னு. ஒருத்தனுக்கு வந்துட்டு நான் புடிச்ச முயலுக்கு 4 கால் தான் இல்ல. நான் புடிச்ச முயலுக்கு வந்துட்டு 3 கால் தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு இல்லப்பா 4 கால்ன்னு சொல்ல தான் முடியும். அவங்கள நம்ப வைக்கிறது, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது நம்ம வேல கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரியும்.